நமீதா சமைக்குது, ஜூலி வந்து இட்லி அவிக்குது, கஞ்சா கருப்பு வந்து கருவாடு குழம்பு வைக்கிறாரு, அவரு பேர் என்ன வையாபுரி வந்து அப்படியே வஞ்சர மீன் வைக்கிறாரு, அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கியா? முகவை மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெரிய தமிழ் இலக்கியத்தினுடைய தன்மானவாதி ஒரு கமலஹாசனை ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. அதெல்லாம் பாக்குறீங்களா நீங்க? நான் சொல்றேன், இப்ப கஞ்சா கருப்பு அவர் கருவாடை போனாரு, அவரை வெளியேற்றிட்டாங்க. வையாபுரி வச்சையான விலங்குல வெளியேற்றிட்டாங்க. இருக்கிற ஊரம் அம்புடு சிம்ம குட்டியா இருக்கு. என்னடான்னு கேட்டாங்க, தமிழை வந்து தன்மானத்துல விவசாயி பாதிக்கப்பட்டு இருக்கேன். இந்த இதை வந்து பிக் பாஸ்னா நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல இந்த கருவாடு குழம்பு வச்சாங்களா மீன் குழம்பு வச்சாங்களான்னு பாக்குற காட்டுல நான் விவசாய உழுக விடணும், கஞ்சா கருப்பை உழுக விடணும், மாடு 2 மாடை விட்டு. வையாபுரிய வந்து நாட்டுப்பா விடணும். இந்த நமீதா இருக்குல்ல, நான் வறுத்தேன் கொளுத்தேன், நான் எனக்கு வந்து ருசியாக இல்லை, சமைத்தேன் எழுந்தேன் உடம்பு வலிக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. நான் இன்னொன்னு நமீதாவை நடவிடுங்க. அந்த ஜூலியா அந்த மக்களை பூரா களை எடுக்க விடுங்க. அதுல வந்து நீங்க ஏக்கருக்கு என்ன பண்ண, 1 ஏக்கரு 2 ஏக்கரு 11 15 என்னமோ 16 பேர் சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு 50 சென்ட் 20 சென்ட் விட்டு நீங்க இதுக்குள்ள விவசாயம் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவு பயிர் பண்ணீங்க, இதுல எவ்வளவு நெல் எடுத்தீங்க அப்படின்னால்தான் இந்த விவசாயம் விட்டுட்டே பார்ப்பாங்க. அப்ப இந்த நெல் எடுத்துட்டாங்கல்ல, அந்த நெல்லை பார்த்த உடனே ஆகா விவசாய ஊரை ஒத்து பார்ப்பாங்க, மக்கள் கூட ஒத்துப்பாங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா விவசாயம் பண்றாங்க, நாட்டை பத்தி சிந்திக்கிறாங்க. கஞ்சா கருப்பு வந்து காசை பத்தி கலப்பல்ல, பையாவர் வந்து கோழியா சம்பாதிக்க நினைக்கல, நமீதா வந்து மல்டி மில்லியன் நினைக்கல, இந்த எத்தனையோ கோழில வீடு இருக்காமல, அதெல்லாம் வேண்டாம்ங்க, நாங்க உழைக்கிறோம்ங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது நாட்டுக்கு நல்லது. இதை விட்டுப்படி என்னமோ நான் அடிச்சேன் கிழிச்சேன் அப்படின்னு சொன்னா என்னையா தமிழ்நாட்டில் தமிழுங்க ஆளுந்துகிட்டே இருக்கேன், அதை பத்தி பார்க்க சொல்லுவீங்க நீங்க. இதுல வேலை ஒண்ணு, முகவை மாற்ற பிறந்தவர் கமலஹாசன் ஜட்ஜ்மெண்ட் நல்லா பண்ணுவார். தமிழ் அவருக்கு தெரியாத நமக்கு தெரிய போகுது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் தம்பி, என்ன பண்றது, நம்ம உழப்பு நம்ம அம்படி வெட்டினா தான் வாக்கிய வெட்டினா தான் நமக்கு சரியா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விளைவிக்க நான் வெட்டுறேன் தம்பி.